கால்கள்ல இருக்கிற நரம்புகள் வீங்கி புடைச்சு நீலம் அல்லது ஊதா நிறத்துல தோன்றுவதை தான் நம்ம வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்றோம். நரம்புகள்ல இருக்கிற வால்வுகள் சரியா வேலை செய்யாததால இந்த பாதிப்பு ஏற்படுது. இதனால ரத்தம் தேங்கி நரம்புகள் விரிவடையுது. இது உடலின் மற்ற பாகங்களையும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. கால்கள்ல நீலம் அல்லது ஊதா நிறத்துல தெரியிற வீங்கிய முறுக்கப்பட்ட நரம்புகள் கால்கள்ல வலி அல்லது பாரமான உணர்வு, கணுக்கால் மற்றும் பாதங்கள்ல வீக்கம், கால்கள்ல அரிப்பு, கால்கள்ல தசைப்பிடிப்பு உள்ளிட்ட பல அறிகுறிகள் ஏற்படுது. கால்கள்ல வீக்கம் அல்லது வலி, பாரமான உணர்வு, தோலில் நிறமேற்றம், தோல்ல அரிப்பு, காரணமே இல்லாம ரத்தம் கசியறது, இரவு நேரங்கள்ல கால் பிடிப்புகள் உள்ளிட்ட அறிகுறிகள் மூலமா இந்த பாதிப்பை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரத்த நாளங்கள்ல இருக்கிற வால்வுகள் ரத்தம் இதயத்திற்கு திரும்புறத உறுதி செய்து. இந்த வால்வுகள் சரியா வேலை செய்யலனாலும் ரத்தம் கால்கள்ல தேங்கி நரம்புகள் வீங்கி போயிடுது. வயசாகும் போது நரம்புகள்ல இருக்கிற வால்வுகள் பலவீனம் அடையுது. நீண்ட நேரம் நிற்கிறது அல்லது உட்கார்ந்து இருக்கிறதின் மூலமாவும் இந்த வெரிகோஸ் நோய் ஏற்படலாம். சோ இந்த பாதிப்பை தீர்க்கறதுக்கு உலர் திராட்சையை வச்சு செய்யப்படுற ஒரு உணவு முறையை நீங்க எடுத்துக்கலாங்க. அதாவது கருப்பு உலர் திராட்சையை ஒரு 10ல இருந்து 15 வரைக்கும் எடுத்துக்கிட்டு முன்னாடி நாள் நைட் ஊற வச்சிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில இதை எடுத்து தண்ணீர் எல்லாம் குடிச்சிட்டு அந்த திராட்சைய விதையோட நல்லா மென்னு சாப்பிடுங்க. இப்படி 15 தினங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மாற்றம் தெரிய வரும். இத சாப்பிட முடியல அப்படின்னா அப்படியே மிக்சியில போட்டு அரைச்சு வடிகட்டாம ஒரு ஜூஸ் மாதிரி நீங்க குடிச்சிடலாம். ஆனா ஒண்ணுங்க, இதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரத்த சர்க்கரையின் நிலைய தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ரத்த சர்க்கரைய அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மேல சொன்ன அந்த ஜூஸ அடிச்சு குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய டாக்டரை கன்சிடர் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க.